வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மீதி இருக்கிற இந்த 700 பேருக்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 700 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து விடுமா? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் இப்போ கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2500 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3224 பேர்ல 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் ட்ரெய்னிங் பீரியட்ல ஆக்டிங்ல இருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ற கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் டைமு, எலக்ஷன் டைமு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு டிலே ஆகலாம். இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அப்படி ஆகலாம், இப்படி ஆகலான்ற மாரி கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. ஸோ மக்கள் மத்தியிலுமே எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே இனி வரவே வராதா? டிசிசி நியமனத்தில நான் போக தகுதியற்ற நபரா? மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டே இந்த மாரி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்ல வந்த நல்ல ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மதிப்பெண்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீப்பான மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்கோர் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு குடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்ற மாதிரி நெறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையின் மேல வைத்திருக்காங்க. ஸோ போக்குவரத்து துறையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு குடுக்கணும் அப்படின்ற மாரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக, நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்தில இந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு விரைவில் அரசு தரப்புலருந்து ஒரு முக்கியமான, சுமூகமான முடிவுகள். ஸோ அந்த 700 பேர்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டா இருந்தா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா பணி நியமன ஆணைகள் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிறிக் கொண்டிருக்கிறது. ஸோ போக்குவரத்து கழகத்த பொறுத்தவரைக்கும் அந்த டிஆர்பில தற்சமயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்எஸ்டிசியில விரைவில் வந்து புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்பை தொடர இருக்காங்க. 2026 புதிய நோட்டிஃபிகேஷன். 2026ல புதிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. டிரைவர் கம் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் எங்களுக்கு வருமா? இல்ல டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா? அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஆட்சிகள் மாறும், காட்சிகளும் மாறும். அப்படி பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்துல இனி ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிறிக் கொண்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை ஆண்களுக்கும் போக்குவரத்து கழகத்துல இலவசங்கள் அள்ளி கொடுக்க போறாங்களா? அதிக அளவுல ஆண்களுக்கு இலவசங்கள் வருமா? அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்துல அதிக அளவுல இலவசங்கள் தொடர்ந்து வரக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க மக்களே, கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல அதிக அளவிலான இலவசங்கள தொடர்ந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதனால போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா எடுக்க போறது உறுதி. ஸோ மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.